சொல்ற? கருப்பன் செத்துட்டானா? ஆமாங்க, ஆத்தங்கரையில அவன் பணம் ஒதுங்கி கிடந்ததை நான் பார்த்தங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் அந்த குழந்தை தான் காரணம். அழுத கொன்னுடுவேன் ராஸ்கல். நீதான் ஏதோ உளறிருக்க. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட முத்து கருப்பன் தந்திரமா கொன்னுட்டான். எல்லாம் உன்னாலதான். உள்ளே கடை. பாவம், அந்த மல்லிகாவை உங்க சித்தப்பா எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறான் தெரியுமா? இன்னைக்கு கூட மறைஞ்சுன்னு பார்த்தேன். அந்த கொடுமையை என்னால தாங்கிக்க முடியலமா. கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என் உயிரை பணைய வச்சாவது மல்லிகா அப்பா இருக்கிற இடத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சே தீருவேன். நீயா? எப்படி? நடிச்சு திட்டம் நல்லாதான் இருக்கு. ஆனா நீ துர்கான்ற உண்மை அந்த தடியனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உன்னை தீர்த்து கட்டிடுவானே. வேண்டாமா, ஒண்ணும் தெரியாது குழந்தை ஒண்ணு அனுப்பிச்சிட்டு வேடிக்கை பார்க்க நான் தயாரா இல்ல. நானே போறேன். நான் தான் போவேன். போடு. அது என்ன, உனக்கு மட்டும் எப்போ தலையா விழுது? பூவே விழாதா? எங்க பார்க்கலாம். தலை இந்த பக்கமும் தலையா? ரெண்டு பக்கமும் தலையா? இப்படி ஒரு ஐடியா போட்டு தாக்குறியா? ஷோலே வந்தப்போ நீ பிறந்தே இருக்க மாட்டியே. வாங்க வாங்க, பத்திரம் பத்திரம். என்ன ஐடியா? உன்னை மாத்தி நடிச்சு உங்க அப்பா போய் பார்க்க போறேன். அப்படியா? அத
படிக்கணும். கரெக்ட். அப்பதான் எல்லாத்தையும் உனக்கலாம். ஜாக்கிரதை. கவலைப்படாத. நீ லிட்டில் ஸ்டார், நான் சூப்பர் ஸ்டார். ஜம்மர்ஜிலா. கண்ணே நீ உறங்கு, கஸ்மாலமே நீ உறங்கு, உறங்கே நீ உறங்கு, கூட இருக்கும் நாயே நீ உறங்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு பெட்டு, ஒரு தாலாட்டு, எல்லாம் டைம் பா. என்ன பண்றது? துர்கா நீ இன்னும் தூங்கல? நான் துர்கா இல்ல, மல்லிகா. இதோ பாருங்க. அலேக் சொன்னப்பல 2 பேரும் இடம் மாறிட்டீங்களா? ஆமா, இது எங்க சிறப்பு தான். எப்படி? நெத்தி அடி. ராமு ராஜா 2 பேரும் எந்திரிங்க. உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். அந்த தடிய நம்ம துர்காவ மல்லிகா நினைச்சு அவன் அப்பா வீட்டுக்கு இழுத்துன்னு போவான். அவங்கள நீங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. கம்மானு எந்திரிங்க. அட எந்திரிமா, எந்திரிங்கற. இனாமா கண்ணுங்களா எப்படி இது? இந்த வண்டியை உங்களுக்காகவே ஸ்பெஷலா செட்டப் பண்ணிக்கிறேன். ராஜா இத நீ இஸ்துக்குன்னு போற, ராமு இதுல நீ குந்திக்கிற. இதுக்குள்ள துப்பாக்கிய விட்டுக்கணும். அந்த சுவிட்ச் போர்டுக்குள்ள வயரை கனெக்ஷன் கொடுத்து டச் பண்ணா டமால் டமால்னு குண்டு வெடிக்கும். டுமாரோ இதுலதான் பாலைங்க. எப்படி நம்ம இங்கிலீஷ் பீஸ்? நான் வர வரைக்கும் வாசிக்கிட்டு இருந்தா இப்ப அழுவுறேன். சரி கூட்டு போய் சொல்றேன். டேய் அவங்க அப்பா நொண்டி போய் பேசு போ. டாடி நான் மல்லிகா வந்திருக்கேன். உங்களை பார்க்க நான் எவ்வளவு ஆசையா வந்தேன். ஏதாவது பேசுங்க டாடி. டாடி டாடி உங்க மல்லிகா கிட்ட பேச மாட்டீங்களா? நீ மல்லிகா இல்ல துர்கா. இல்ல நான் துர்கா இல்ல, மல்லிகா தான். இதோ பாருங்க. உன் லெவலுக்கு நீ இந்த போடு போட்டினா என் லெவலுக்கு நான் என்ன போடு போடுவேன். இவன் அப்ப இல்லடி, நீ மட்டும் நடிகை இல்ல, உன்னை விட பெரிய கில்லாடி நடிகன்னா. ஏய் கொண்டு போக. ராஜா ராமு நீங்க எங்க வந்தீங்க? நீங்க 2 பேரும் துர்கா போற வேணா ஃபாலோ பண்ணி போறதா கண்ணை வாங்கிட்டு போனா வழி தவறிட்டீங்களா? நானும் துர்காவை தேடி தான் போறேன். சரி சரி வாங்க போறோம். மௌத்தார்கன் சத்தம் கேக்குது. துர்கா இங்கதான் இங்க இருக்கா. தடியங்க இருக்காங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? நைஸா உள்ள போய் எப்படியா துர்காவை மேல கொண்டு வந்துருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். கோ ஃபாஸ்ட்.
போகுதுன்னு சொல்லி எப்படிடா அந்த குழந்தைய தப்பிக்க விட்டீங்க பிளாக் ஆர்ட்ஸ்? விடிய விடிய காவல் இருந்தது சார். கண்ண சொந்த நேரத்துல குழந்தை எப்படியோ தப்பிச்சிச்சு சார். பேசிக்கிட்டு நிக்காதீங்கடா பரதேசி பசங்களா. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு திரும்பி வந்தாகணும். அவுட்.
ராஜாவா? ராமு, வெரி குட் ராமு. வா 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 வா. போலாம் வாங்க. என்னையா சொல்றீங்க? என்னங்க கணக்கு புள்ள தெரியாத மாதிரி பேசுறீங்களே. ஐயாவும் அம்மாவும் சேர்ந்துதான் நம்ம ஊர் துர்க்கையம்மன் கோயிலையே கட்டி வச்சாங்க. வருஷா வருஷம் அம்மா வந்துதான் விழாவை நடத்தி வைக்கிறது வழக்கம். இந்த வருஷம் அம்மா சார்பா கோயில் மரியாதை ஏத்துக்க யாராவது ஒருத்தர் வர வேண்டாமா? துர்க்கை அம்மன் பேர்ல உள்ள பக்தினால தான் அம்மா குழந்தைக்கு துர்கான் பேர் வச்சாங்க. இப்ப துர்கான் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கு. எந்த குழந்தைய நான் கோயில் மரியாதைக்கு அனுப்பிச்சு வைப்பேன்? இந்த குழப்பத்துக்கெல்லாம் முடிவு கட்ட அந்த ஆத்தா மேல ஆணையிட்டு நான் ஒரு வழி சொல்றேன். ஐயா, திருடுறவன் பொய் சொல்றவன் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க நெருப்பு மேல நடந்து திருசூலத்தை தொட சொல்றது நம்ம ஊர் வழக்கம் இல்லையா? அதே மாதிரி இந்த 2 குழந்தைகளையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் நெருப்பு மேல நடந்து திருசூலத்தை தொட சொல்லுவோம். உண்மை சொல்ற குழந்தைய ஆத்தா ஒண்ணும் செய்ய மாட்டா. பொய் சொல்ற குழந்தைக்கு நிச்சயமா தண்டனை கொடுப்பா. என்ன சொல்றீங்க? அது ஒரு காலம் நடக்காது. ஒரு பாவம் அறியாத பச்சை குழந்தை நெருப்புல இறக்கணும்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனையா? என்ன பிரதர் அனாவசியமா கோவப்படுறீங்க? நீங்க கொண்டு வந்த குழந்தை உண்மையான குழந்தையா இருந்தா அதுக்கு ஒண்ணும் ஆகாது. பொய் சொல்ற குழந்தை போசிக்கிடும், அவ்வளவுதான். போது நிறுத்தியா. பெரியவங்க செஞ்ச தப்புக்கு குழந்தைகளை தண்டிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். நீ யாரையா சம்மதிக்கிறதுக்கு? எங்க ஊர் பஞ்சாயத்துல நாங்க முடிவு எடுத்துட்டோம். 2 குழந்தை நெருப்பு குழியில நிச்சயமா இறங்கத்தான் போகுது. என்னங்க இது அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டீங்க? குழந்தைங்க 2 தீயில இறங்கினா 2 சாம்பல் ஆயிரும். ஆகட்டும்டா. குழந்தைங்க செத்துட்டா சொத்து எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அனாதை விடுதிகள போயிடும். தெரியும்டா, அனாதை விடுதிக்கே போய் சேரட்டும். மறுபடியும் சொத்து என் கைக்கு வந்து சேர ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். இன்னையோட இந்த 2 குழந்தைகளும் க்ளோஸ். வேண்டாமா வேண்டாம். நெருப்புல இறங்க கூடாது. நீ துர்கா இல்ல மல்லிகா. ஆத்தா கோபத்துக்கு ஆளானா உசுருக்கே ஆபத்து வந்துரும். எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக நான் நெருப்புல இறங்குறேன். இது சத்தியம். கவலைப்படாதம்மா, ஆத்தா உன்னை கைவிட மாட்டா. உனக்காக ஆத்தா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். குழந்தை இறங்க சொல்லுங்க. அந்த பாவிங்கிட்ட இருந்து தப்பிச்சு உன்னை காப்பாத்திட்டேன். ஐயா, அந்த பொண்ணுதான் உண்மையான துர்கா. இது என் மக மல்லிகா. இந்த அயோக்கியம் இவ்வளவு நாளா என்ன அடைச்சு வச்சு சொத்துக்காக நாட ஆடிட்டு யோகிய மாதிரி நடிச்சு சொத்தை அபகரிக்க பாக்குறான். இவனை